அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறோமா? பொருளாதார உதவி கொடுத்ததை தாங்குகிறோமா? இது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. கடந்த 5 வாரங்களா உண்மையான ஆராதனைன்னா என்ன, ட்ரூ வர்ஷிப் அப்படின்னா என்ன, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும் என்று சொல்லி யோவான் எழுதின நற்செய்தி 4:23-24 சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்னதுதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு கிடைக்கிறது இல்லையே. அப்போ நம்ம ஜெபிக்கிறபடி கிடைக்கணும்னு சொன்னா ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும் என்பதைத்தான் நாம் ஆழமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஏன் நம்ம ஆராதிக்காம இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். மிக முக்கியமான பாயிண்ட். Why we don't pray in the spirit and in truth? அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம். யூதா எழுதிய புஸ்தகம் 1 அதிகாரத்துல 20வது வசனத்துல புதிய ஏற்பாட்டுல இருக்கும். அந்த வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, நாம நம்முடைய வாழ்க்கையை தூய்மையான விசுவாசத்தை கொண்டு கட்டி எழுப்புங்கள், பரிசுத்தாவின் துணையோட வேண்டுங்க, அன்பில் நிலைத்திருங்க அப்படிங்கிறாரு. அப்போ தூயாவின் துணையோட வேண்டணும். அப்போ ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிக்கணும்னா அதுக்கு அடித்தளம் தூய்மையான விசுவாசம். இந்த விசுவாசத்தினுடைய கான்சிக்வன்ஸ் தான் praying in the spirit and truth அப்படிங்கிறாரு. அப்போ விசுவாசத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. விசுவாசத்தை நம்ம 2 சேனல்ல பயன்படுத்துறோம். ஒரு சேனல் என்ன அப்படின்னா சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த். ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு 90-92 விழுக்காடு they use this faith, sense knowledge faith. உணர்வு சார்ந்த, உணர்வு அறிவு விசுவாசம் என்று தூய தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உணர்வுன்னா சென்ஸ், அதாவது சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னா சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் 3 விதமா கட்டமைச்சிருக்க கடவுள். ஒன்று உடம்பு, உடம்புக்குள்ள ஆத்மா, ஆத்மாக்குள்ள ஆவி, பாடி, த பாடி, த ஸ்பிரிட் மேன், இந்த சோல் மேன் என்று 3 பகுதியா இருக்கு. ஒரு மனுஷங்கிறவன் அந்த உடம்பு அல்ல. ஆரைக்கராஜ் நீங்க பாக்குறீங்க, இந்த பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிற உருவம் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆத்மா ஆவி, அது இன்விசிபிள், கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆத்மா வழியா தான் ஜெபிக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த உடம்பு சார்ந்த உறுப்புகள் 5 சென்சரி ஆர்கன், உணர்வு, அதாவது சென்சரி ஆர்கன் என்று சொல்றோமே உறுப்புகள். கண்ணு ஒன்று, பார்க்கிறது, சைட். என் கண்ணால பார்க்கணும், அது நடந்துச்சா இல்லையா, அந்த முடவன் நடந்தானா இல்லையா, என் கண்ணால பார்க்கணும். என் காதால கேட்டாதான் நம்புவேன், அவங்க சொன்னாங்களா, ஏன் காதால கேட்கணும் என்று சொல்லி காது கேட்கிற இன்ஃபர்மேஷன். 3வது பாருங்க, மூக்கு, வாசம் பிடிக்கணும், மூக்கால நுகர்ந்து பார்த்தாதான் நம்புவோம். அப்புறம் நாக்கால சுவைத்து பார்த்தா மட்டும்தான் நம்புவோம். இது தோசை, இது இட்லி மாவு, அது கோதுமை மாவுன்னு சொல்லி நாக்கால டேஸ்ட் பண்ணதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 5வது தொடு உணர்வு, ஸ்கின், தோல், பெரிய ஒரு ஆர்கன். அப்போ இந்த 5 உறுப்புகளும் என்னென்ன உலகத்தை பார்த்து, புளியாமரத்தை பார்த்து அது புளியாமரம்னு சொல்லும், உடனே மைண்ட் இது புளியாமரம்ல புளிக்கும், நாக்கில் எச்சு வரும். அப்போ கண்ணால பார்க்கிறோம், அந்த பெண்ணு அழகா இருக்கால, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண, லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கண்ணு பார்த்த உடனே மைண்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த 5 சென்சரி ஆர்கன் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ல, அது கொடுக்கிற இன்புட்ல, இப்படி போனாதான் திருச்சி அப்படிங்கிற இன்புட்ல என் உடம்பு இயங்க ஆரம்பிக்கிறது, என் மனசு இயங்க ஆரம்பிக்கிறது. இந்த 5 பேரும் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் என் மைண்டு இயங்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு பெயர் தான் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த். அதுக்காக சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்தே இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல. இப்போ நாங்கள் டூருக்கு போனோம், இங்கேருந்து துபாய் போனோம், துபாயிலேருந்து ஃப்ரான்ஸ் போனோம். அங்கே துபாயிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிற 7-8 மணி நேரம். அங்கே ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க, வெறும் கடலையும் பாறையும் காமிக்கிறாங்க. அங்கே ஒன்றும் தார் ரோடு ஒன்றும் போடலை, இது ஃப்ரான்ஸ் ரோடு, போகிற வழியில் என்னென்ன ஊர்லாம் பார்த்துட்டு போகலான்னு. நம்பிக்கை தான். அந்த பைலட்டை பார்க்குறோம்,
சரி, அவங்க ஃபாதர் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் போறாங்க. பிரான்ஸ் ஃபிளைட், அவ்வளோதான். அது பிரான்ஸ் போகுங்கிற நம்பிக்கை. இதுதான் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். ஃபாதர் சொல்றாங்க டிக்கெட் பிரான்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்பி நான் போறோம். பைலட் கிட்ட போய், ஓ இது பிரான்ஸ் போற வழியா? இல்லையே, லெஃப்ட் தான் போகணும், ரைட்லாம் போகணும் சொல்ல முடியுமா? இல்லையே. அங்க பிரான்ஸ் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே இது பிரான்ஸ் நம்பி இறங்குறோம். அது துபாயா இருந்தாலும் இறங்கிருவோம். அப்போ என் கண்ணால பாக்குறேன், ஃபாதர் டிக்கெட் புக் பண்றாரு, எல்லாரும் சூட்கேஸ் எடுத்துட்டு போறாங்க. உடனே லெஃப்ட்ல போவோம், ரைட்ல போனா ரைட்ல போவோம். இந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வந்து காருக்கு ஏறதுக்குள்ள 3/4 மணி நேரம் ஆயிடும். அப்போ எனக்கு முன்னாடி யாரு போறாங்களோ அவங்க பின்னாடியே நான் போவேன். அப்போ திருச்சி பஸ்ன்னு போட்டா திருச்சி போனா திருச்சி பஸ்ன்னு பார்த்துட்டேன்னா உடனே திருச்சி பஸ்ல ஏறுவேன். இதெல்லாம் சென்ஸ் நாலேஜ். என்னுடைய ஐம்பலன்கள் கொடுக்கக்கூடிய அறிவினால், ஐம்பலன்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல என் வாழ்க்கை விசுவாசத்தை கட்டி எழுப்புவது. இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க, கண்ணால பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் நம்புவாங்க. அது சாஃப்டா இருக்கு இல்ல ஹார்டா இருக்குன்னு சொல்லி தொட்டு பார்த்தா தான் நம்புவாங்க. இது நல்ல இட்லிங்க, சாஃப்டான இட்லிலாம் தொட்டு பார்ப்பாங்க, நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்க பாடி, உடல் சார்ந்த அந்த உறுப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இன்னொரு விசுவாசம் இருக்குன்னு சொன்ன இல்லையா? 2 விசுவாசம். ஒன்னு, விசுவாசத்தை 2 சேனலும் பயன்படுத்துறோம். நம்முடைய உறுப்புகள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு விசுவாசத்தை செயல்படுத்துறோம். இன்னொன்னு, என் ஆத்மா, என்னுடைய மைண்ட், என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆவி, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆவி, அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ல என் உடலை நான் செயல்படுத்துறேன். 1 அரசர்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 41 முதல் 46 வரை எலியா இறைவாக்கினரை பார்க்கிறோம். நாட்டுல பயங்கரமான பஞ்சம். ஆகாபு அரசரா இருக்கிறார். மழை வரத்துக்கு வேண்ட சொல்றாரு. அவரு போய் கார்மல் மேல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு. அப்போ அந்த வேலைக்கார ஆகாபிட்ட சொல்லி, போ கவலைப்படாத, மழை பெய்யுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வேலைக்காரங்க சிரிக்கிறான். எங்கேயா மழை பெய்யும், வானத்துல மேகமே இல்லை. போய் பார்க்க சொல்றாரு. முதல் நாள் பார்க்கிறாரு, 6 நாள் பார்க்கிறாரு, மேகம் மேல. 7வது நாள் சும்மா கையளவு கொஞ்சோண்டு மேகம் கடல்ல இருந்து வருகிறது. தேரை பூட்டிட்டு போ, தப்பிச்சுக்கோ, புயல் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறாரு எலியா. அப்போ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த், ஆவிக்குரிய அறிவு விசுவாசம் என்பது அது எந்த விட்னஸ் கேட்காது. என் கண்ணால மேகத்தை பார்க்கணும், தண்ணியை பார்க்கணும், கடவுளுடைய காலை பார்க்கணும், மீசையை பார்க்கணும், அவர் விழாவிலிருந்து ரத்தம் வரணும், மாதா சுரத்திலிருந்து ரத்தம், கண்ணிலிருந்து ரத்தம் வரணும், தண்ணி வரணும், சுருவம் சிமிட்டணும், மேகம் இங்கிருந்து ஓடணும். எந்த அடையாளத்தையும் பார்க்காது ஆவிக்குரிய விசுவாசம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆவிக்குரிய விசுவாசம் கையளவு மேகம் கூட இல்ல, போட நாட்டுல மிகப்பெரிய மழை பெய்யப்பது, மிக பெரிய மழை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு, தேசமே பசுமையா மாறுச்சு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த்துக்கும் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்துக்குள்ள வித்தியாசம். இன்னைக்கு நாம எல்லாம் தோத்து போறதுக்கு மெயின் ரீசனே, என் உடம்பு என்ன சொல்லுது, கண்ணால பார்க்கல, அவர் எப்படி நம்ப முடியும்? நான் ஜெபிக்கிறேன், வயிற்று வலி சுகமா, என் காலில் ஒரு புண்ணு இருக்கு, அந்த காயம் அடிபட்டுச்சு, 10 தையல் போட்டிருக்கேன், ஆனா தண்ணி சீல் வடிஞ்சிட்டு இருக்கு. கடவுள் சொல்லிட்டாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உனக்கு உன் காயங்களை சுகமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்றாரு எரேமியா புஸ்தகத்துல. சொல்லியாச்சு. காயம் 6 வரைக்கும் 15 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். புண்ணை பார்க்கறது இல்ல, சீல் வடியுது, காயம் மாறல. திரும்பி புண்ணை குனிஞ்சு பார்க்கறது, சீல் வடியுது, காயம் மாறல. இப்படியே பார்த்து 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 அந்த புண்ணு காஞ்சி சருவா மாறுகிற வர அவங்க நான் காஞ்ச ஒருபாடுதான், ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க நன்மை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. காஞ்ச ஒருபாடு எதுக்கு உனக்கு விசுவாசம்? ஆவிக்குரிய விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன சொல்றாரு? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. Unwavering mind, perseverance about things not seen. நான் காயம் ஆரிச்சுங்கிறது கண்ணால பார்த்தப்ப எனக்கு அதுக்கு விசுவாசம். கடன் தொல்லை இருக்கு, வட்டி கட்டுறேன், 30 லட்சம் வட்டி கட்டுறேன், ஒவ்வொரு கடனா அடைச்சு 30 லட்சம் அடைச்ச ஒரு பாடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் சொல்றதில்ல, அதுக்கு எதுக்கு விசுவாசம்? அப்ப விசுவாசம் என்பது நான் கடனோட வாழும் பொழுதே நான் கடன் கொடுக்கிறவன மாறிட்டையா என்று நம்புவது, அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது பெற்றுக்கொண்டிருப்பாடு நம்புவது விசுவாசம் அல்ல. பெறாத போது, மேகம் இல்லாத பொழுது, எதிரான காற்று அடிக்குது, நான் என்னால போக முடியாது என்று நினைக்கிற பொழுது நம்பணும், அதுதான் விசுவாசம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாருங்க, நம்ம வாய், நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்முடைய ஆவி ஆத்மா கொடுக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ
நான் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் வேணான்னு சொல்லலை. அதுல ரொம்ப கொஞ்சம் தான் லாபம் கிடைக்குது, நமக்கு பலன் கிடைக்குது. இப்ப நான் போறேன், கடலை பார்க்கிறேன். கடல் பயங்கரமான கடல், எல்லையை பார்க்கவே முடியல. என் கண்ணால பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய மாபெரும் சமுத்திரத்தை படைத்த கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று என் உள்ளம் போற்று புகழும். அதுக்கு தான் அந்த கண்கள். காதால கேட்கிறேன், ஊர் மக்களே, அந்த சபிக்கப்பட்ட மக்கள் மனம் மாறிட்டாங்க, அந்த ஊர் சபிக்கப்படல, ஆசீர்வாதம் மாறுறாங்க. நான் கேட்கிறேன், அங்க மழை பெய்யுது கேட்கிறேன். அப்போ அது எனக்கு இன்னும் உற்சாகம் தரக்கூடியது, விசுவாசத்தை இன்னும் உற்சாகமா நான் ஜெபிக்கக்கூடியதுதான். மலர்கள் செடி கொடிகளை பார்க்கிறேன், எவ்வளோ அழகா கடவுள் நேர்த்தியா இந்த மலர் செடி கொடிகளை நேசிக்கிறாரு, என்ன நேசிக்காம இருப்பாரா? அப்படிதான் நான் பார்க்கணும். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்புவோம். ஏன் இப்படி நம்ம வாழ்றோம்? சிறு பிள்ளையில இருந்து, ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து இப்படியே கற்றுக் கொடுக்கப்பட்டுட்டோம். நம்ம கண்ணால பார்க்கறதா உண்மை, காதால கேட்கறதா உண்மை, தொட்டு பார்க்கறதா உண்மை என்று சொல்லி பாடங்களில் சொல்லி கொடுக்கப்பட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய உடல் உறுப்புகள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதன் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம். என் காது, மூக்கு, நாக்கு, வாய், என்னுடைய உடம்பு, தோல் என்ன அது சொல்லுதோ, this kind of faith depends upon your physical body. அப்போ காது, மூக்கு எல்லாமே they are housing in your physical structure. உன் உடம்புக்குள்ள இருக்குது. அப்ப ஏன் நாம் அதை நம்ப முடியாது? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நாலேஜ், இந்த சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் இருக்கு இல்லைங்களா? உணர்வு, அறிவு, விசுவாசம். அப்போ இந்த உணர்வு, அறிவு, விசுவாசம் என்ன செய்யும்? கடவுளுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளும். ஆனா கிரிட்டிக்கலா இருக்கும் பொழுது, சாகிற நிலையில இருக்கும்போது நம்பாது, மோசமான சூழ்நிலை வரும்போது நம்பாது. ஏற்றுக்கொள்ளும் வாக்குறுதி. கடவுள் நல்லவர், வல்லவர், என்ன சுத்தி இருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளும் என் உடல் சார்ந்த அறிவு. ஆனால் ஒரு துன்பம் வரும் பொழுது ஐயோ ஆச்சே அப்படி சொல்லி கைவிட்டுறோம். இந்த சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த். ஏன் அப்படின்னா, நீங்க மனுஷங்கிற ஆளு உருவம் அற்றவருங்க. உருவம் இருக்கு, அந்த உருவத்துக்குள்ள உங்க ஆத்மா இருக்கு, உங்க மைண்ட் இருக்க, உங்க சோல் இருக்கு, ஆவி இருக்கு. அது உறுப்பு கிடையாது, அது உருவம் கிடையாது. Every human is living in spirit. You are a spirit being. நீ ஒரு ஆவியில வாழ்ற. எந்த பெண்ணோ ஒரு ஆணோ ஆவி உடையவள். அவங்க உருவம் கொஞ்ச நாளுக்குள்ள அழிஞ்சு பேர் செத்தா. உன் ஆத்மா தான் நித்தியத்துக்கு அழியாம இருக்கிறது. ஆகவே நீங்க உடல் சார்ந்த உறுப்புகள் சொல்லுகிற இன்ஃபர்மேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க விசுவாசம் அழிஞ்சிரும், அது நிக்காது. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, அது எதுவுமே அங்க இல்லைன்னு சொல்ல, நத்திங் இஸ் எக்ஸிஸ்டிங் சொல்ல, எக்ஸிஸ்டிங், கண்ணுக்கு புலப்படாம இருக்கு, அதை பற்றி ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11:1 மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கண்ணால பார்க்கறத நம்பி வாழல. ஐ டு நாட் லிவ் பை சைட், ஐ லிவ் பை மை ஃபெய்த் அப்படிங்கிற விசுவாசத்தினா நான் வாழ்றேன். நான் கண்ணால பார்க்கறத வச்சு நான் வாழல அப்படிங்கிறாரு. அப்போ கண்ணால பார்க்கறது, மூக்கால உணர்றது, காதால கேட்கறதுக்கும் என் விசுவாசத்துக்கும் ஒத்து போகாது. அப்போ என்னுடைய சென்ஸ் நாலேஜுக்கும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் they are not compatible to each other. They are competitive. They are opposing each other. அன்பான சகோதர சகோதரிகள், கண்ணால பார்த்து நம்புறதுக்கு எதுக்கு விசுவாசம்? அது ஃபெய்த்தே இல்லை. அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 13வது 20 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போய் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் மூக்கு சொல்றத, உன் காது சொல்றத, உன் கண்ணு சொல்றத நம்பினா அதெல்லாம் உன் உடம்புக்குள்ள இருக்கு. நீ ஊனியல்புக்கேற்ப வாழ்றன்னு அர்த்தம். ஊனியல்பு சொல்றத கேட்டீங்கன்னா நீ அழிஞ்சிருவ. ஆவிக்குரிய இயல்போட நீ வாழணும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்ன சொல்றது அதன்படி வாழ். பரிசுத்தாவி என்ன சொல்றாரோ, ஆவிக்கிட்ட என்ன சொல்றாரோ அதன்படி வாழ். தூய் ஆவி துணை கொண்டு இந்த உடம்பு சொல்லக்கூடிய கெட்ட கெட்ட இன்ஃபர்மேஷனை கொன்று போடு அப்படிங்கிறார். டூ மார்டிஃபை ஆல் த டீட்ஸ் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட் பை த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஊனியல்பு, என் கண்ணு, காது,
மூக்கு, இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஊனியல்பு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல என்னுடைய விசுவாசத்தை கட்டி அமைக்க முடியாது. விசுவாசம் என்பது எல்லாத்துக்கும் நான் உணர்றது கேட்கறதுக்கு மேல அப்பாற்பட்டது. அது ஆத்மாவோட கலந்தது. என் ஆவியும் கடவுளுடைய ஆவியும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு காரியம் தான் விசுவாசம். நம்ம யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரத்துல 24 முதல் 29 வரை நம்ம பார்க்கிறோம். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்த போது அவர்களோடு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுறாரு. அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், பல்வேறு நிலைகளில் காட்சி கொடுக்கிறார். மற்ற சீடர்கள் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்ப பார்த்து அதில் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவரோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்கிறார். பின்னர் அவர் தோமாவிடம், வா, நம்பிக்கை இல்லைல்ல உனக்கு, வா, இதோ என் கைகள், இதோ உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படிங்கிற மாறார் பாருங்களேன். சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்தில் இருந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஃபெய்த்துக்கு மாறார் பாருங்க. நீரே என் கடவுள் அப்படிங்கிற. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, நான் மரிப்பேன், உலகத்தின் பாவங்களுக்காக என் ரத்தம் சிந்தப்படும், நான் சிலுவையில் அடித்து கொல்லப்படுவேன், 3ஆம் நாள் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படும், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லி பலமுறை சொல்றாரு. நான் போய் பரிசுத்தா அனுப்புறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு கேட்டு பலமுறை கேட்ட இந்த திருத்தூதர்கள் தான் ஒருத்தர் தான் தோமா நம்ப மாட்டேங்கிறார். என் கண்ணால பார்க்கணும், என் கையால தொட்டு பார்க்கணும், அந்த விழாவில் கையை விடணும், காயத்தில் விட்டு ஆட்டணும், அவரு முகத்தெல்லாம் பார்க்கணும், அவர் எப்படி சிலுவையில் அடிச்சு ஆணியால் தொலைக்கப்பட்டவர் எப்படி உயிர் தெழுந்து வருவாரு, அவரை எடுத்துட்டு போய் உள்ளர வச்சு கல்லுல வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் எப்படி வெளில வருவாரு, பல பேர் காவல் காக்கிறாங்க, எப்படி வருவாரு என்கிற அவிசுவாசம் பாருங்க. இந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கப்பட்ட மனுஷன் எப்படி உயிர் தெழுந்து வர முடியும்? நான் தானே கண்ணால பார்த்தேன் அவர் அடிச்சு நொறுக்கும் போது, அடக்கம் செய்யப்பட்ட நான் தானே பார்த்தேன். என் கண்கள், காது, மூக்கு, வாய் கேட்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டா விசுவாசம் உருப்படாது. தோமையாரை போல அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ 11 திருத்தூதர்கள் இருக்கிறாங்க. 10 திருத்தூதர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்களாம் பார்த்தையா, இவரோட வாழ்ந்த ராயப்பர் சொல்றாரு, சின்னப்பர் எல்லாரும் சொல்றாங்க. அதை நம்ப மாட்டேங்கிறார். 10 பேரை சாட்சி சொன்னதை நம்ப மாட்டேன், ஏன்னா என் கண்ணு தான் முக்கியம், என் கண்ணுக்கு பார்க்கணும், அவர் காயத்தை பார்க்கணும், அவர் விழாவை பார்க்கணும், தொட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. 7 நாள் கழிச்சு 8வது நாள் வராரு. அந்த 8 நாள் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரே சந்தேகம், ஒரே குழப்பம், ஒரே ஆணவம், ஒரே பயம், கலக்கம். அது பேயோ பிசாசோ, எப்பேற்பட்ட நிலையில் வாழ்ந்திருப்பார். இப்படி தாங்க வாழ்நாள் முழுசும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆம்பிக்யூட்டியில வாழ்றோம், ஆம்பிக்யூஸா வாழ்றோம், கன்ஃபியூஷன்ல வாழ்றோம். நடக்குமா நடக்காதா, வருவாரா வரமாட்டாரா, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 7 days அவருடைய டர்மாயில பாருங்க. 8வது நாள் தான் காட்சி அளித்தார். அந்த 7 நாள் இல்ல இதை நம்புறதா நம்பக்கூடாதா? இவ்வளவு நடந்தும் நம்பாததற்கு மெயின் ரீசன் உடல் சார்ந்த உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்கு மிகப்பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக் என்னன்னா, உடல் சார்ந்த உறுப்புகளை வச்சு கடவுளை நம்புவது. அப்போ நம்ம அப்படி நம்பக்கூடாது பாருங்க. அதுதான் சொல்றாரு, இதோ உன் கையை விட்டு நல்லா ஆட்டி பாரு அப்படிங்கிறாரு. ஆனா அவர் செஞ்சதா, அவர் விரலை விட்டதா அங்க எழுதல. ஆனா கண்ணுக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு அவர் வெறித்தனமா அவர் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த்ல தான் வாழ்ந்தாருங்கிறதுக்கு, நான் விரலை விட்டு ஆட்டணுங்க எந்த அளவுக்கு குரூவலா அவர் திங்க் பண்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு நாம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ணால பார்க்கணும், இல்ல நம்ப மாட்டோம். அதுக்கு எதுக்கு விசுவாசம்? அப்போ நம்முடைய விசுவாசம், அப்பதான் கடவுள் சொல்றாரு, யோ ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். விசுவாசம் மற்றவனா வாழாத. அன்வேவரிங் மைண்ட் உனக்கு வேண்டாம், வேவரிங் மைண்ட் உனக்கு வேண்டாம். விசுவாசம் கொண்டு வாழ். இதெல்லாம் காமனா நமக்கு அத்தனை பேர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகடனம். அந்த 10 பேர் ரொம்ப யோக்கியமா? அவங்க கண்ணால பார்த்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பார்த்ததுனால அவங்க நம்பினாங்க. அந்த 10 பேரும் அவங்க ஒன்றும் தோமரோட மிகப்பெரிய விசுவாசி கிடையாது. பார்க்கலன்னு நம்பியிருக்க மாட்டாங்க. அவங்களும் பார்த்ததுனால பார்த்தோன்னு சொல்றாங்க. அதான் சொல்றார் கடவுள், தோமா
என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்றீங்க, பார்த்ததுனால நீ நம்பின, பார்க்காமலே என்னை நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிறார். ஆண்டவர் பாடுகள் பட்டதை நம்ம கண்ணால பார்க்கல, ஆண்டவர் ரத்தம் சிந்தனை கண்ணால பார்க்கல, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அற்புதங்கள் செஞ்சதை கண்ணால பார்க்கலங்க, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த ஆண்டவர் அற்புதம் செஞ்சதை பார்த்தா தான் நம்போனா தோமையாருக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் எப்ப தோமையார் புரிஞ்சுக்கிட்டாரோ, என் உடல் உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட என் ஆவிக்கு, ஆத்மாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என் ஆவியும் அவர் ஆவியும் இறைஞ்சு விட்டது, என் ஆண்டவரே என் தேவன் சொன்னாரோ, அந்த நொடி பொழுது எந்த அடையாளத்தையும் அவர் கேட்கல, மிக வல்லமையாய் நம் நாட்டில் அவர் பிரசங்கம் பண்ணி மக்களை மனமாறச் செய்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, புனித பேதுரு ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் துன்புற்ற பொழுது அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்றார். நீங்கள் என்று சொல்லி அந்த ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள் என்று சொல்லி அந்த துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வாறு எழுதுகின்றார். அப்ப கிறிஸ்துவை எந்த அளவாய் அவர்கள் நம்பினார்கள், பேதுருவின் அந்த நற்செய்தியை நம்பினார்கள், அதில் அடங்கியிருந்த பரிசுத்தாவின் வல்லமையை நம்பினார்கள், அந்த பரிசுத்தாவின் வல்லமினாலே மனமாற்றம் அடைந்தார்கள். இன்னலுற்ற பொழுதும் கொடூரமாய் அவர்கள் கொல்லப்படுகிற நேரத்திலும் தங்கள் விசுவாசத்தை விட்டு பெறவில்லை. இன்னைக்கு நாள்ல நம்ம புனித தோமையாருடைய அந்த வாழ்க்கையின் நிகழ்வை நாம் பார்த்தோம். என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவின் உடலை பார்த்த பிறகு சொன்ன பொழுது, நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய நாட்டுக்கு வந்தாரு, அவர் எதை சுமந்து கொண்டு வந்தார்? ஒரு நோட் இருந்துச்சா, ஒரு பேனா இருந்ததா, இல்ல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண பைபிள் இருந்துச்சா? அவர் கரத்துல என்ன கொண்டு வந்தார்? மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு டிவி இருந்துச்சா, இல்ல ஒரு வீடியோ இருந்துச்சா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. அந்த ஆழமான விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஆழமான விசுவாசம், உயிர்த்தெழுதலின் வல்லமை, பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை தூக்கி கொண்டு அவர் இந்திய தேசத்துக்கு வந்தார். புதிய இடம், புதிய மக்கள், புதிய சூழல், புதிய கலாச்சாரம். அங்க நற்செய்தி அறிவித்தார். லட்சக்கணக்கில் மக்கள் மனம் திரும்பினாங்க. இன்னைக்கும் நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க அந்த விசுவாசத்தின் வல்லமை. அந்த விசுவாசம் வெறும் ஐம்புலன்களை சார்ந்ததல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே, நம்முடைய ஆவியிலே செயல்படும் பொழுது உண்டாகிற அந்த விசுவாசம். வாருங்கள் பாடுவோம். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், இனிமேல் ஐயப்பட மாட்டேன். எனக்கு தொட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என் ஆவிக்குரிய நிலையில நான் இயேசுவோடு வாழ முடியும். அவருடைய கல்வாரி பாடுகளை நான் பார்க்க முடியும். அதை என் வாழ்வியலை பிரதிபலிக்க முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆவியில் உணர்ந்தவர்களாய் வாழ முடியும். பாடி ஜெபிப்போம். நிரப்பும் ஆண்டவரே, ஐயமில்லாத ஒரு விசுவாசத்தினாலே இணைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். இந்த பெரும் ஜோதி விசுவாசம் என்கிற ஒரு நெருப்பு, அதை ஏந்தி இந்த உலகக்குள்ள சேர்த்து ஒரு தோமையாரை கொண்டு இவ்வளவு லட்சம் மக்கள் இத்தனை 100 ஆண்டுகளாக மனமாற்றம் பெற்று சந்ததி சந்ததியாய் பெருக முடியும் என்றால் நம்மால் எவ்வளவு பெரிய சந்ததியை உருவாக்க முடியும். விசுவாச புரட்சியை உண்டாக்குவோம்.
எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. உள்ளத்தில் நான் கண்ட பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறழாது சிதையாது இறை மாளிகை. உலகெங்கும் நான் சொல்வேன் நற்செய்தியை, அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினேன் நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன் நம்பினேன் நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன். நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய உடல் தேவைகள் நிறைவேறும் போது அல்ல, நான் தொட்டு உணரும் போது அல்ல, மாறாக ஆண்டவரே நீர் ஆவியாய் இருக்கிறபடியினாலே என்னுடைய ஆவியிலே நான் உமோடு கூட உறவாடும்படியாய் நம்புகிறேன் சுவாமி. என் உள்ளத்தில் நிறைவேற்றுகின்ற அந்த பெரும் ஜோதியை நான் நம்புகிறேன் சுவாமி. அப்பா, என்னுள் நீர் குடியிருக்கிறீர் என்று நம்புகிறேன் சுவாமி. இந்த உள்ளத்தில் உள்ள அந்த பெரும் ஜோதியை உலகெங்கும் எடுத்து செல்வேன் ஆண்டவர். இந்த விசுவாசம் தீயாய் பரவுவதாக. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நெருப்பால் நீர் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.